Hi friends, welcome to Concourse Hindu News Analysis dated 4th August 2020. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சி யூஎஸ்ல இருக்கு. இவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கமர்ஷியலைசேஷனா போயிட்டு வர்றதுக்கான ஒரு பர்டிகுலர் லான்ச் ஒன்று பண்ணியிருந்தாங்க. இது சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் பேஜ் ஆர்டிக்கல்ல வந்திருந்தது. சரி, இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எர்த்தை சுத்தி என்னென்ன மாதிரியான ஆர்பிட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லோ எர்த் ஆர்பிட், மிடில் எர்த் ஆர்பிட், ஜியோசின்க்ரனஸ் ஆர்பிட். அப்ப இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் எக்ஸோட ப்ராஜெக்ட் எங்க போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குல்ல, எங்க ட்ரெயின்லாம் வந்து நின்று நம்ம எல்லாரையும் ஏத்திட்டு போகுமோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்மளோட ஸ்பேஸ்ல இருக்கு. இதுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஆன ப்ராஜெக்ட் தான் இது. சரி, இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்துட்டு எர்த்ல இருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, which is present in low earth orbitல வந்துட்டு பிளேஸ் பண்ணிருக்காங்க இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். சரி சரி இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த ஆர்டிகல். ஸ்பேஸ் எக்ஸ் வித் நாசா க்ரூ இஸ் பேக் ஹோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்னதா இது கதை மாதிரி சொல்லிடுறேன். என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் வந்துட்டு ஒரு ராக்கெட் லான்ச் பண்றாங்க. அந்த ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபால்கன் 9. இந்த ராக்கெட்குள்ள எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஏஜென்சி கிரியேட் பண்ண ஸ்பேஸ் கிராஃப்ட் which is called as க்ரூ டிராகன் அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் இதுல இருக்கு. அப்ப இந்த ராக்கெட் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணோன்னே இது டிராவல் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு திருப்பி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எர்த்துக்கே வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. கரெக்டா எந்த இடத்துல ரிட்டர்ன் ஆயிருந்தாங்க அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. யூஎஸோட மேப்ல போயிட்டு கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. புளோரிடா கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா, இதுதான் இந்த பர்டிகுலர் சினாரியோ அப்படிங்கிற மாதிரி. சரி, யூஎஸ் இதை பண்ற மிஷன் என்ன மிஷன் அப்படின்னா டெமோ 2 அப்படிங்கிற மிஷனுக்கு அடியில இது பண்ணிருக்காங்க. ஏன்னா யூஎஸ்க்கு வந்துட்டு கமர்ஷியலைஸ் பண்ணணும், நம்ம வந்துட்டு ஸ்பேஸுக்கு வந்துட்டு மக்களை கூட்டிட்டு வரக்கூடிய மெத்தடாலஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பேசிஸ்ல இந்த டெமோ 2 அப்படிங்கிற மிஷனுக்கு அடியில தான் இந்த பர்டிகுலர் ஆபரேஷன் நடந்தது. இதுல 2 நாசாவை சம்பந்தப்பட்ட ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஒருத்தர் வந்துட்டு டோக் ஹர்லே அப்படிங்கிறவரு, இன்னொருத்தர் பாப் பென்கென் அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேருமே இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கேப்சியூல், இந்த கேப்சியூலுக்கு பேர் என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா என்டெவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுலதான் இவங்க டிராவல் பண்ணிருப்பாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கமர்ஷியலி பில்ட்னா வர்த்தகமாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணது. அண்ட் பீப்புளை வந்துட்டு ஆர்பிட் நார்மலா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறோம்ல, நாட் ஆஸ்ட்ரோனட்ஸ் கிடையாது, தவிர்த்து ஜென்ரலா இருக்கக்கூடிய மத்த மக்களை கூட்டிட்டு போறதுக்கு அப்படிங்கிறதுக்காக. சரி, இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஏஜென்சி யாரோட கம்பெனி அப்படின்னு கேட்டீங்கன்னா எலான் மஸ்க் அப்படிங்கிற ஒருத்தரோட கம்பெனி. இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஹாவ்த்ரோன் கலிபோர்னியால இருக்கு. இந்த எலோன் மஸ்க் தான் டெஸ்லா அப்படிங்கிற கார் கம்பெனி இருக்குல்ல, எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதோட ஓனரும் வந்துட்டு இவர் தான். இதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாசா இது பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது அவங்களோட 5th தடவையே இந்த மாதிரி ஒரு ஹியூமன்ஸ் ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சிட்டு கூட்டிட்டு வரக்கூடிய ப்ரோக்ராம். சோ லாஸ்ட் டைம் நாசா இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ல இருந்து திருப்பி அப்படியே கீழே வந்து தண்ணியில விழுற மாதிரி அந்த ஸ்பிளாஷ் டவுன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு முன்னாடி நாசா எப்ப பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஸ்பேஸுக்கு வந்துட்டு 24th ஜூலை 1975ல அமைச்சிருப்பாங்க. யாரும் சேர்ந்துன்னா யூஎஸும் சோவியத் யூனியனும் சேர்ந்து. அந்த மிஷனோட பேரு அப்பல்லோ சோவுஸ் அப்படிங்கிறது. சரி, இத வந்துட்டு படிக்கும் போது ஜெனரல் ஸ்டடீஸ் 3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற கேட்டகரிக்கு அடியில ஸ்பேஸ்ல என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அடியில ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல படிக்கணும். சரி, இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் கார்பரேஷன். இதுதான் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அ பிரைவேட் அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரும் பண்ணுவாங்க இந்த மாதிரி சேட்டலைட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி ஸ்பேஸோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் கம்பெனியும் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் தான். இந்த கம்பெனி எப்போ வந்திருக்குன்னா 2002ல தான் வந்திருக்கும். எலான் மஸ்க் கொண்டு வந்திருப்பாரு. இவரோட அப்ஜெக்டிவ் என்ன, எதனால இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸுக்குன்னு போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பிளஸ் மார்ஸ்ல வந்துட்டு எல்லாரும் வாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி
மாதிரி ஈஸியா சீப்பான ரேட்ல நம்ம ஸ்பேஸ்க்கு மக்களை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா மார்ஸை காலனைஸ் பண்ணிடலாம். அப்படி திஸ் வில் எனேபிள் த காலனைசேஷன் ஆஃப் மார்ஸ் அப்படிங்கிற அப்ஜெக்டிவோட பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய லான்ச் வெஹிக்கல்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் திங் ஸ்பேஸ் எக்ஸை உலகளவுல தெரிய வச்சதுக்கான ரீசன் ரீயூசபிள் ராக்கெட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. இந்தியாவுமே ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல்ஸை பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் அதை பத்தி அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராட்டிடியூவை பத்தி எழுதியிருக்காங்க. இந்த கிராட்டிடியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு வேலை பார்க்குறாரு. நீங்களே ஒரு கம்பெனில வந்துட்டு வேலை பார்க்குறீங்க. 2 வருஷம் அந்த கம்பெனில வேலை பார்த்துருக்கீங்க. சம்பளம் வரும். ஆனா நீங்க அந்த கம்பெனிக்குன்னு எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள்லாம் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த கம்பெனி வளர்றது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் இது நீங்க டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறமோ இல்ல வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறமோ ரொக்கமா ஒரு அமௌண்ட் தருவாங்க. அதுதான் கிராட்டிடியூ அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப இந்த கிராட்டிடியூ அப்படிங்கிறது இட் இஸ் கிவன் பை தி எம்ப்ளாயர். யார் வேலை கொடுக்குறாங்களோ அவங்க யாருக்கு கொடுப்பாங்க? எம்ப்ளாய்க்கு கொடுப்பாங்க. ஃபார் தி சர்வீசஸ் ரெண்டட் பை ஹிம் ஆர் ஹர் டியூரிங் த பீரியட் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட். வேலையில இருந்தபோது என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் இது பண்ணீங்க. இது யூஸ்வலா ரிட்டையர்மெண்ட் டைம் பீரியட்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் கிராட்டிடியூ கொடுக்குறாங்கல்ல. ஸோ ரிட்டையர்மெண்ட் டைம் ஸ்கேல்ஸ்ல கொடுப்பாங்க. இல்ல முன்னாடியும் வந்துட்டு கொடுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சர்டன் கண்டிஷன். சரி, யார் யாரெல்லாம் இந்த கிராட்டிடியூ வாங்கலாம்? அப்போ பிரைவேட் செக்டார்ஸ்ல இருக்கிறவங்க இந்த கிராட்டிடியூ வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ். நீங்க ஒரு கம்பெனிக்காக 5 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன வாங்கலாம்? தி கம்பெனி வில் ப்ரொவைட் யூ வித் கிராட்டிடியூட். ஆனா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அப்ப 5 வருஷத்துக்கு கீழ இருக்கக்கூடியவங்களுக்கு பே பண்ண மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பிரைவேட் கன்சல்டன்சி என்ன மாதிரியான பாலிசிஸ் ஃபார்ம் பண்றாங்களோ அத பொறுத்து தான். சரி, ஒருவேளை அந்த 5 வருஷத்துக்குள்ள யாராச்சும் இறந்துட்டாங்க, அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களே இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்லயா இருக்கட்டும், இல்ல ஏதாச்சும் ஆக்சிடென்ட் டிசீஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா, இந்த கிராட்டிடியூட் அமௌண்ட்டை எந்த கம்பெனி வேலை கொடுத்திருக்கோ அந்த கம்பெனி தருவாங்க. சரி, எவ்வளவு பெர்சன்டேஜ் தான் தருவாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய லாஸ்ல நீங்க இவ்ளோ பெர்சன்டேஜ் தான் தரணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இது வந்துட்டு எம்ப்ளாயர் கால்குலேட் பண்ணி எவ்வளவு கிராட்டிடியூட் கொடுக்கணும் அப்படிங்கறத பிக்ஸ் பாரு. சரி, அப்ப இதுதான் இன்னைக்கு கட் தி கிராட்டிடியூட் பீரியட் டு 1 இயர் அப்படின்னு பேனல் சொல்லியிருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சோசியல் செக்யூரிட்டி கோட் 2019 அப்படின்னு ஒண்ணு வந்துட்டு லோக்சபால டிசம்பர் 11, 2019 அன்னைக்கு டேபிள் பண்ணிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் செக்யூரிட்டி கோட ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு 23rd டிசம்பர் அன்னைக்கு ரெஃபர் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிப்போர்ட் டேபிள் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஆர்டிகிள படிக்கும் போது GS பேப்பர் 2ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் பை சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் இந்த ஸ்கீம்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இதோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிற இந்த டாபிக் அடியில இது படிக்கணும். இந்த கிராட்டிடியூ அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஜாஸ்தியா கிடைக்காதுங்க. ஏன்னா சில பேருக்கு இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அப்படிங்கறதே தெரியாது. இன்னும் சில பேர் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு வேணும்னே வந்துட்டு கொடுக்காம இருப்பாங்க. அப்ப எல்லாருக்குமே இதோட பெனிஃபிஷியரிஸ் வந்துட்டு கிடைக்கிறது கிடையாது. சில செக்டார்ஸ்க்கு இது அவைலபிலிட்டி கிடையாது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல. அப்ப இப்ப பேண்டமிக் சிச்சுவேஷன்ல என்ன ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேரை வேலையை விட்டு வெளியில வந்துட்டு போக சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எம்ப்ளாயர் கொடுக்குறாங்க? திடீர்னு வேலை பார்த்துட்டே இருப்பாராம் 1 வருஷம் 2 வருஷம். திடீர்னு பிரச்சனை வந்தோடனே நீ வேலையை விட்டு நின்னுடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவரு வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அப்ப அந்த மக்களுக்கு சோசியலா என்ன கொடுக்கணும்? ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். திடீர்னு நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு அன்சர்டைனா நடக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சோசியல் செக்யூரிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சோ அப்ப இதை வந்துட்டு யாரு ப்ரொவைட் இந்த இப்போதைக்கு ரிப்போர்ட் யார் கொடுத்திருக்காருன்னா இந்த பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் லேபர். இவங்க ரிப்போர்ட் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கிராட்டிடியூ பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா 5 வருஷம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. இப்ப இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the eligibility period for gratitude payable to an employee on termination of his employment. அவரை எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து டெர்மினேட் பண்றீங்கன்னா it should be reduced to 1 year from the present provision of 5 years. இப்ப 5 வருஷம் வேலை பார்த்தா இப்போ 1 year கம்பெனில வேலை பார்த்திருந்தாலும் ஓகே, அவரை நீங்க டெர்மினேட் பண்றீங்கன்னா அதுக்கு தேவையான கிராட்டிடியூ அமௌண்ட் நீங்க அவருக்கு கொடுத்தாகணும். பிளஸ் இப்ப வந்திருக்கு இந்த சோசியல் செக்யூரிட்டி கோட் என்ன மாதிரியான லேபர் லாஸ் இருக்குதோ அதுல கிட்டத்தட்ட 9 சென்ட்ரல் லேபர் லாஸ் கம்ப்ளீட்டா சப்ஸ்டியூம் பண்ணி ஒரே இதா கொடுக்கறாங்க. சோ இதை தவிர்த்து வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய லேபர்ஸ் வந்துட்டு ரொம்ப வருஷம் வேலை பார்க்க மாட்டாங்க. அக்ரிகல்ச்சர் நடக்காத டைம்ல
வெளியில வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ்ல இல்ல வேற ஏதாச்சும் வேலை பார்ப்பாங்களா? அப்ப இந்தியால எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டியூரேஷன். நம்மளோட ஃபியூச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் இஸ் ஷார்ட் டியூரேஷன் முக்காவாசியான எம்ப்ளாயீஸ்க்கு. அப்ப இந்த மாரி 5 வருஷம் டெர்ம் அப்படின்னு வைக்கும்போது நெறைய பேரு இந்த கிராட்டிட்யூட் அப்படிங்கிற இத வாங்குறதுக்கே இன்எலிஜிபிளா போயிடுறாங்க. பிளஸ் வேற என்ன ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு வேற என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபெசிலிட்டிய நீங்க எல்லா கைண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்ப ஆல் கைண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் யூபிஎஸ்சிக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அதாவது கம்ப்ளீட்டா அப்சல்யூட்டா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். நான் எங்க ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அந்த வார்த்தை இருக்கணும் சரியா. ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன்க்ளூடிங் கான்ட்ராக்ட் லேபர்ஸா இருக்கட்டும், சீசனல் ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாயீஸ், இல்ல டெய்லி இல்ல மந்த்லி வேஜஸா வாங்குறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபெசிலிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. பிளஸ் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வேற என்னமோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எதை பத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, சரி இவங்க எம்ப்ளாயர் கிட்ட இருந்து காசு கிராட்டிட்யூ அப்படின்னு வாங்கணும். ஆனா ஒருவேளை எம்ப்ளாயர் குடுக்கல அப்படின்னா யார்கிட்ட போய் இவங்க முறையிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமா இவங்க முறையிடுறதுக்குன்னு சொல்லிட்டு ரோபஸ்டான ஒரு ரிட்ரஸல் மெக்கானிசம், தன்னோட குறைய போய் சொல்றதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் கொடுக்கணும். இஃப் இன்கேஸ் இந்த எம்ப்ளாயர் காசு கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னா. சோ அப்ப இதுக்கு வந்துட்டு ஒரு கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஒருவேளை இவர் குடுக்காம போயிட்டாரு. ஏன்னா இந்த அத்தாரிட்டிக்குன்னு ஒரு நீங்க ரிட்ரஸல் மெக்கானிசம் சொல்லிட்டு இந்த அத்தாரிட்டிய போய் பாருங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இது எவ்வளவுக்கு ரிலையபிளா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா இவர்கிட்ட அலையிறது, எம்ப்ளாயர் கிட்ட அலையிறது, கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி கிட்ட அலையிறதுன்னே இவரோட வாழ்க்கையிலே பாதி நேரம் போயிடுற மாதிரி இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது, பேனல் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்கன்னா, சி எந்த எம்ப்ளாயர் வந்துட்டு பேமெண்ட் பண்ணாம இருக்கிறாரோ அவருக்குன்னு ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் ஃப்ரேம் கொடுக்கணும். இதுக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணிடணும். வேணும்னே பே பண்ணாம இருக்காங்க, இல்ல வேணும்னே நெக்லிஜென்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சர்டன் அமௌண்ட் ஆஃப் பெனால்டிஸ் வந்துட்டு சில ஸ்ட்ராங்கான ப்ரொவிஷன்ஸ் அவங்களுக்கு பெனால்டி கொடுக்குற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிளஸ் இந்த த்ரெஷோல்ட் லிமிட்ல சில ரிலாக்ஸேஷன் கொடுத்திருப்பாங்க. அதாவது இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல, எம்ப்ளாயரும் எம்ப்ளாயும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒருத்தர் அவரோட சம்பளத்துல இருந்து எம்ப்ளாயினா நம்ம வேலை பார்க்கறவங்க அவரோட சம்பளத்துல இருந்து 12% சேவிங்ஸுக்குன்னு போட்டு வச்சுக்கலாம், இல்ல 10% இல்ல 8%. அதே சிச்சுவேஷன்ல எம்ப்ளாயி போடும்போது எம்ப்ளாயர் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணணும், 12% இல்ல 10% கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன் எந்த மாதிரியான தொழில் துறையில இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட்டா 20 மெம்பர்ஸ் அந்த ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வாட் எவர் தே ஆர் ஹேவிங், அட்லீஸ்ட் 20 மெம்பர்ஸ் என்னவா இருக்கணும், அதுல எம்ப்ளாய்டா இருக்கணும். அப்ப இந்த 20ல நான் ஓனரையும் சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைய ப்ரொவிஷன்ல இருந்து சொன்னா நீங்க ஓனரை சேர்க்காம 20 பேர் இருந்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வருவீங்க. சோ அப்ப இவங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் இவங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றாங்களா. சோ அப்ப இந்த மாதிரியான விஷயம் ஈவன் ஃபார் தி செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை தவிர்த்து வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சோசியல் செக்யூரிட்டி கோட் அப்படிங்கிறது யாரை எம்பவர் பண்ணும், யாருக்கு பவர் கொடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்கணும். என்ன மாதிரியான பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பேண்டமிக் சிச்சுவேஷன் கொரோனா வைரஸ்னால விலைவாசி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல எங்களால கான்ட்ரிபியூஷன் 12% எங்க சேலரில இருந்து இப்ப பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நம்ம கான்ட்ரிபியூஷனை கம்மியா பண்ணணும்னு நினைப்போம். அப்ப அந்த கான்ட்ரிபியூஷனை கம்மியா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் சில எக்ஸெப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல. அதாவது டிசாஸ்டர் இந்த மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷனா இருக்கட்டும், இல்ல அவங்க பர்டிகுலர் ரீஜன்ல இருக்கக்கூடிய கெலாமிட்டிஸா இருக்கட்டும், இதை நீங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அடியில கொண்டு வாங்க. சோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல கவர்மெண்ட் யார் யாரெல்லாம் சோசியல் செக்யூரிட்டி நெட்டுக்கு வெளியில இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்த சோசியல் செக்யூரிட்டிக்குள்ள கொண்டு வந்துடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல ரிப்போர்ட் யார் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம், பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி. இந்த பார்லிமெண்ட்ல இந்த கமிட்டிஸ் ஃபார்ம் பண்றது எதுக்குன்னா, ஒரு பில்லோ இல்ல ஒரு ரெசல்யூஷன் ஏதோ ஒண்ணு கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாஸும் எவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆக்சஸ் பண்றதுக்காக. அப்ப இந்த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பார்லிமெண்டரி கமிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே ரெண்டு விதமா பிரிப்பாங்க. ஒன்னு ஸ்டாண்டிங் கமிட்டி, இன்னொன்னு ஆட் ஹாக் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. another one is ad hoc committee. இந்த ad hoc
அப்படிங்கறதோட மீனிங்கே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெம்பரவரி பேசிஸ், whereas parliamentary standing committee is permanent in basis. சரி, இந்த parliamentary standing committee பத்தி கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி பத்தி ஆர்டிகல்ஸ் கிடையாது. சரி, அப்ப இவங்க எங்க இருந்து சார் பவர் டிரைவ் பண்றாங்க? they derive the power from the rules and procedures and conduct of the business of Lok Sabha and Rajya Sabha இருந்து தான் பவர்ஸ் வந்துட்டு டிரைவ் பண்ணாங்க. இந்த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூ ஹேவ் தி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். இதுல எத்தனை பேர் மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ ஹேவ் 31 மெம்பர்ஸ். இதுல 10 மெம்பர்ஸ் வந்துட்டு they will be from members of council, அதாவது ராஜ்யசபால இருந்து இருப்பாங்க. இவங்களை எப்படி சார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா சேர்மன் வந்துட்டு நாமினேட் பண்ணுவார். இதே லோக்சபால இருந்து யூ ஹேவ் 21 மெம்பர்ஸ், ஸ்பீக்கர் வந்துட்டு இவங்களை நாமினேட் பண்ணுவாங்க. சரி, இதுல யாரை மட்டும் தான் நாமினேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்பிஸ் தான் வந்துட்டு நாமினேட் பண்றாங்க. பி வெரி கிளியர். மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு வேற, எம்பி அப்படிங்கிற ரெண்டு பேருமே மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட் தான். ஆனா எம்பிக்கு ஒரு அடிஷனலா பவர் கொடுக்கும் போது he becomes a minister. அப்ப இந்த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியில யாரு இருக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிஸ்டர் இருக்க முடியாது. இதுதான் சொல்றாங்க. provided that a member appointed as a minister shall not be nominated. அவங்களை என்ன பண்ண முடியாது? நாமினேட் பண்ண முடியாது எந்த ஒரு கமிட்டிக்கும். பிளஸ் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட டேர்ம் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 இயர் தான் டேர்ம். அதை வந்துட்டு எக்ஸீட் பண்ண, அப்போ ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். the next article நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா புதுசா டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி வந்துட்டு டிராஃப்ட் பாலிசி வெளியில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டிராஃப்ட் பாலிசி போறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுப்போம் இந்த ஆர்டிக்கல்ல பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. குளோபல் லெவல்ல யார் யாரெல்லாம் ஆர்ம்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியா எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் ஆஃப் மார்ச் 2020 சிப்ரியோட டேட்டா பேஸ் இது. தட் இஸ் ஸ்டாக்ஹோமோட பீஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இருக்கிறதுலயே ஜாஸ்தியான ஆர்ம்ஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாலோட் பை யோர் ரஷ்யா அண்ட் தென் ஃபாலோட் பை யோர் பிரான்ஸ், ஜெர்மனி அண்ட் சைனா. சரி, யாரு சார் அதிகமா இம்போர்ட் பண்றாங்க? ஆஸ் பர் தி டேட்டா ஆஃப் 2014ல இருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டால இருக்கிறதுலயே ஆர்ம்ஸ் ஜாஸ்தி யார் இம்போர்ட் பண்றாங்கன்னா சவுதி அரேபியா. செகண்ட் பிளேஸ் யார் ஜாஸ்தியா வெளியில இருந்து நம்ம ஆர்ம்ஸ் வாங்கிட்டு இருக்கோங்கன்னா இந்தியா 9.5%. உலக அளவுல நடக்கக்கூடிய இம்போர்ட்ஸ்ல 9.5% யாரோட ஷேரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட ஷேர், which says that India is the second largest importer of arms. நம்ம எதையும் எக்ஸ்போர்ட் பண்றதே அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்றது கிடையாது அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியுது. சரி, இதை படிக்கும் போது எதுக்கு அடியில படிக்கணும் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 2ல கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் என்னென்ன மாதிரியான பாலிசிஸ் கொண்டு வராங்க, இல்ல என்னென்ன மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் கொண்டு வராங்க, வெவ்வேறு செக்டார்ஸை டெவலப் பண்ணும். அதுல இருந்து அரைஸ் ஆகக்கூடிய இஷ்யூஸா இருக்கட்டும், அவங்க டிசைன்ல இருக்கட்டும், இல்ல இம்ப்ளிமெண்ட்ல என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்ப இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு டிராஃப்ட் பாலிசி, டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன். அப்ப ரெண்டு விஷயத்த ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒன்னு ப்ரொடக்ஷனை ப்ரொமோட் பண்ணணும், செகண்ட் எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத பேஸ் பண்ணி சோ டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பாலிசி 2020 யாரு கொண்டு வந்திருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த டிஃபென்ஸ்ல வந்துட்டு கொண்டு வரும் போது இந்தியா வந்துட்டு இது வரைக்கும் என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இம்போர்ட் பண்றதுனால நமக்கு ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பேஸ் அப்படிங்கறதே கிடையாது. அப்ப இதுல இருந்து இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களோட எய்ம் ஆஸ் பர் திஸ் பர்டிகுலர் டிராஃப்ட் என்னன்னா we want to achieve a manufacturing turnover. see இப்போதைக்கு இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியோட மொத்த மதிப்பே எவ்வளவுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 80,000 கோடி தான். இது கவர்மெண்ட் இந்த டிராஃப்ட் பாலிசில என்ன சொல்றாங்கன்னா எங்களோட எய்ம் வந்துட்டு மேனுஃபேக்சர்ல இருக்கக்கூடிய டர்ன் ஓவரை நாங்க இன்க்ரீஸ் பண்ணணும். 80 crore இருக்கக்கூடிய இந்த டர்ன் ஓவரை நாங்க எவ்வளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா 1,75,000 crore, கிட்டத்தட்ட $25 பில்லியன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். இதுல எதையும் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா $5 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எதுக்குள்ள பண்ணணும்னு சொல்றாங்க? 2025 பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது 80% தான். அதுலயுமே இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில மேக்சிமம் யாரு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 80% பப்ளிக் செக்டார் தான் கான்ட்ரிபியூட். அப்ப பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்
அப்படிங்கிறது இந்த டிஃபென்ஸ்ல ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், இதுல வெரி லிமிடெட் when India has to take into consideration. அப்ப இந்தியா இப்போதைக்கு என்ன பில் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, மேஜரா ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம நிறைய மத்த நாடுகள இருந்து இம்போர்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம நாட்டிலேயே நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எதெல்லாம் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ அது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணணும். செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இந்த இதோட objective என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have to provide a focused, structured and significant thrust to develop defense production capabilities of the country for self reliance and export அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா ஸ்ட்ரக்சர்டா சிக்னிஃபிகண்டான அளவுக்கு வந்துட்டு ஊக்கம் கொடுக்கணும் இந்த டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸ்க்கு. அப்பதான் நம்மளையே நம்பி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்ப இந்தியன் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் தேவையான ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்கல்ல. ப்ரொக்யூர்மெண்ட்னா வாங்குறது எவ்வளவு பண்றாங்க அப்படின்னு பாருங்க. இந்தியன் டிஃபென்ஸ் மார்க்கெட்ல இருந்தே கவர்மெண்ட் டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு வரும்போது 60% தான் இந்தியால இருந்து ப்ரொக்யூரே பண்றாங்க. இதை என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா டபுள் பண்ண. சோ இதை ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய அமௌண்ட் 70,000 கோடி டொமஸ்டிக் மார்க்கெட்ல இருந்து ப்ரொக்யூர் பண்றாங்க. இதை நம்ம 2025 டபுள் ஆக்கணும். அப்ப 1,40,40,000 கோடிக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் சில கன்சிடரேஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வராங்க. டொமஸ்டிக்கலி மேனுஃபேக்சர்ட் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கும் போது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இந்த டிராஃப்ட் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி என்ன எய்ம் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் எய்மிங் டு ரெடியூஸ் தி டிபெண்டன்சி ஆன் இம்போர்ட். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர்ஸ், அதுல இருக்கிறத கம்மி பண்ணிட்டு நம்ம எதை டேக் ஃபார்வர்ட் பண்ணணும்னா மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவை டேக் ஃபார்வர்ட் பண்ணணும். த்ரூ டொமஸ்டிக்லயே டிசைன் பண்றோம், இண்டிஜினியஸா டிசைன் பண்றது, டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. when you take இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்டிகுலர் டிஃபென்ஸ் செக்டார்ஸ்ல வந்துட்டு ரொம்ப பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படிங்கிறது. ஸோ அப்ப இதுல நம்ம நிறைய வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன். பிளஸ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் பில்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல மெயின்டெனன்ஸ் ரிப்பேரா இருக்கட்டும், இதுலயுமே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு கொண்டு வரணும். பிளஸ் இந்தியால வந்துட்டு இதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற என்னென்ன பாலிசியில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொக்யூர்மெண்ட்ல ரிஃபார்ம்ஸ் வாங்குறதுல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். நம்ம பண்ணக்கூடிய முக்காவாசியான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இண்டிஜினைசேஷனா இருக்கணும். அதாவது இந்தியாலேயே ப்ரொடியூஸ் பண்ணி டிசைன் பண்ற மாதிரி. பிளஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். த நெக்ஸ்ட் திங், யூ ஹேவ் டு ஆப்டிமைஸ் யுவர் ரிசோர்ஸ். அதுக்கு எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் பண்ணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நிறைய வந்துட்டு டிஃபென்ஸ் செக்டார்ல கொண்டு. ஏன்னா நம்ம நிறைய ப்ரொக்யூர் பண்றதுனால ஸ்கிராச்ல இருந்து இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இட் இஸ் வெரி லிமிடெட். பிளஸ் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ஹான்ஸ் பண்ணும், எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி நெக்ஸ்ட் ஆர்டிகிள் இஸ் ரிப்போர்ட் ஆன் லெப்பர்ட் சைட்டிங் சூன். சரி, இதை வந்துட்டு கன்சர்வேஷனுக்கு அடியில படிக்கணும். இதுல ரொம்ப பெருசா இல்ல, ஒரே ஒரு விஷயம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளோபல் டைகர் சென்சஸ், வேர்ல்டு வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய குளோபல் டைகர் சென்சஸ். கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வேர்ல்ட் வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிடுங்க. இவங்க வந்துட்டு குளோபல் வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை டைகரோட சென்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க லெப்பர்டோட சென்சஸ் 2014ல தான் எடுத்திருக்கோம். ஆனா இப்போதைய இதுபடி நம்ம வந்துட்டு லெப்பர்டுக்கும் இந்த மாதிரியான சென்சஸ் வந்துட்டு ஃபார்மலா கொண்டு வர ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு டாக் நடந்திருக்கு. அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். The next article is editorial article. இது ப்ராஃபிட்டரிங் டியூரிங் அ பேண்டமிக். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடுதிப்புன்னு வந்துட்டு மாஸ்க் விலை ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு, சானிடைசரோட விலை ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அவைல் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் கிலோமீட்டர் ஒரு கொரோனா பேஷண்டோட எடுத்துட்டு போயிட்டுனா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளஸ் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்க இருக்கணும் அப்படின்னாலே என்ன ஆயிடுச்சுன்னா பெர் டே வந்துட்டு 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எசென்ஷியல் ஹெல்த் கேரோட அமௌண்ட் வந்துட்டு
இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பர்ட்டிகுலர் சினாரியோ சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாவ போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கொரோனா இது அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட்ல அட்மிட் பண்ணியிருந்தபோது, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.75 லேக்ஸ் வந்துட்டு 1.75 லேக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு போட்டு குடுத்துருக்காங்க. இவங்க ப்ராஃபிட் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமா காசு போடுறாங்கன்னு சொல்லிட்டு ரெகுலேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கிட்ட சொன்னதுக்கு அப்புறமாட்டி அவங்க உள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு தப்பு 1.4 லேக்ஸ் நீங்க திருப்பி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு சொன்னதுக்கு அப்புறமாட்டி தி அமௌண்ட் வாஸ் ரீஃபண்டட். ஆனா எல்லாருக்கும் இதே மாரியே ப்ரொவிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. when you take ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெம்டெசிவிர் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்துட்டு ரொம்ப பிரபலமாயிடுச்சு. ஆனா இந்த மருந்த வந்துட்டு அங்க விக்கும்போது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் மோர் லைக் 36,000 வந்துட்டு பே பண்ணுங்க. ஆனா வெளியில மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிரைஸ் வந்துட்டு 6,000 ரூபீஸ் தான். அப்ப தனக்கு தேவையான மருந்து அஃபோர்ட் பண்றதே என்னவாயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன். பிளஸ் ஒருவேளை அவங்களால அந்த மருந்து அஃபோர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, நெறைய வாங்கி வச்சுக்கிற மாரியான ப்ரொவிஷன்ஸ் வந்துச்சு. இதனால மார்க்கெட்ல தேர் வாஸ் மார்க்கெட்ல அந்த ப்ராடக்ட்டோட சப்ளை வந்துட்டு ரெடியூஸ் ஆயிடுச்சு. இந்த மாரியான ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்துட்டு கிரியேட் ஆகும்போது, எல்லாருக்குமே இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனா இருக்கட்டும், இல்ல என்ன மாரியான டிசீஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே 1897ல பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் என்ன மாரி ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, எபிடமிக்ஸ் டிசீஸ் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இது யாருக்கு பவர் குடுக்குது அப்படின்னா, கவர்ன்மென்ட்க்கு பவர் குடுக்குது. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. இந்த மாரி டிசீஸஸ் ஸ்ப்ரெட் பண்றத ஸ்டாப் பண்ணணும். பிளஸ் இந்த லா என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை பப்ளிக் சர்வெண்ட் குடுக்கக்கூடிய ஆர்டர யாராச்சும் வந்துட்டு டிஸ்ஓபே பண்றாங்க. காசு ஜாஸ்தியா வைக்கிறவங்க கவர்மெண்ட் இவ்வளவுதான் கேப் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, இவ்வளவுக்கு மேல நீங்க காசு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒரு பப்ளிக் சர்வெண்ட் குடுக்கக்கூடிய ஆர்டர டிஸ்ஓபே பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல தே ஹேவ் டு பி பனிஷ்ட் அண்டர் செக்ஷன் 188 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு இந்த ஆக்ட் சொல்லுது. பிளஸ் இந்த ஆர்டிக்கல்ல வேற என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில சஜஷன்ஸ் குடுத்திருக்காரு. திஸ் பர்ட்டிகுலர் பெர்சன் இவர் சிஆர்பிஎஃப்ல ஒர்க் இருந்தவரு. சோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இத தவிர்த்து சில ப்ரொவிஷன்ஸ வந்துட்டு கவர்ன்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் 2005க்குள்ள இன்கார்ப்பரேட் பண்ணணும். அதாவது யார் யாரெல்லாம் ஜாஸ்தியா சார்ஜ் பண்றாங்களோ இது பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்னு முதல்ல டிக்ளேர் பண்ணணும். இதே மாரி ஹாஸ்பிட்டலுக்குள்ள நாங்க சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல நான் அவங்கள வந்துட்டு இறந்தவங்கள புதைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்க பனிஷபிள் அஃபென்ஸா நீங்க மாத்தும்போது தான் மக்களுக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, இதுல பயம் இருக்கும். இது ஒரு ஸ்டிக்மடைசேஷன் மாரி என்ன ஆயிட்டு இருக்கு? கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பேண்டமிக்க மூலதனமா வச்சு நெறைய பேரு ப்ராஃபிட் அடைஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த ஆர்டிக்கல். The next article that we will read is Jammu and Kashmirல article number 370 and article number 35A. இந்த 2 ஆர்டிக்கலையும் அப்ரோகேட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகப்போகுது. அப்ரோகேட் பண்ணும்போது என்ன பிரச்சனை? அதாவது சில ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு குடுத்திருப்பாங்க. பிஜேபி கவர்ன்மெண்டோட லாங் ஸ்டாண்டிங் ஒரு எலக்ஷன் ப்ராபகேண்டாவே எதுதான் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 370 இருக்கிறதுனால தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னால நார்மலா இருக்க முடியல. நெறைய மிலிட்டன்சி ப்ராப்ளம் இருக்கு, டெரரிசம் இருக்கு. ரொம்ப பெருசா எஜுகேஷன் செக்டாரா இருக்கட்டும், ஹெல்த் செக்டாரா இருக்கட்டும், இது எதுவுமே ரொம்ப ப்ராப்பரா டெவலப் ஆக மாட்டேங்குது. அப்ப இத ஸ்கிராப் பண்ணிட்டா டெவலப்மெண்ட் வந்துரும் அப்படிங்கிற மாரியான கிரிட்டிசிசத்த வச்சுதான் இந்த ஆர்டிகல் 370 அண்ட் 35A வந்துட்டு அப்ரோகேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா சரி இதெல்லாம் நீங்க அப்ரோகேட் பண்ணிட்டீங்க. அப்ப மிலிட்டன்சி கம்மியா இருக்கா? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செக்டார்ஸ்ல டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பாசிட்டிவான அவுட்புட்ஸும் கிடையாது. அப்ப இது என்ன மாரியான 1 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க என்னென்ன மாரியான நார்மலன்சி எல்லாம் கொண்டு வரணும்னு நினைச்சீங்களோ, அது எதுவுமே சாத்தியம் இல்லாத அளவுல இப்போதைக்கு இருக்கு. சோ மச் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்டிக்கிள் கிட்டத்தட்ட 3 ஆர்டிக்கிள் இருந்தது. அதுல 2 ஆர்டிக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். இதுல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன இவங்க பண்ணது ரைட்டா? தப்பா? என்ன மாரி சிச்சுவேஷன்ஸ் இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேட்டா இருந்தது. அது ஆகஸ்ட் 5க்கு அப்புறமாட்டி லா ஒண்ணு பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட அக்டோபர் டைம் ஸ்கேல்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யூனியன் டெரிட்டரியா மாத்திருப்பாங்க. எப்பயுமே நம்ம ஒரு யூனியன் டெரிட்டரிய ஸ்டேட்டா மாத்தி தான் பார்த்திருக்கோம். ஆனா ஒரு ஸ்டேட்ட யூனியன் டெரிட்டரியா மாத்துனது திஸ் இஸ் ஃபார் த
ஃபர்ஸ்ட் டைம். இது கான்ஸ்டிடியூஷன்ல வேலிடா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஹைகோர்ட்டா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், இன்னும் ரொம்ப பெருசா எந்த ஒரு ஸ்டாண்டும் மேற்கோள் காட்டவில்லை அப்படிங்கிறது தான். சரி, அப்ப கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தன்னோட கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ வச்சு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர எடுத்துட்டாங்க. அப்ப இவங்க எடுத்தது நிஜமாலே நல்லதுக்கா அப்படிங்கிற கொஸ்டின் நெறைய பேருக்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னா, இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கம்யூனிகேஷன ரெஸ்ட்ரிக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்குன்னு வாய்ஸ் ரைஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்தியன் டெமோக்ரஸிய வந்துட்டு கேள்வி கேட்கிற மாரி இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸிய கேள்வி கேட்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ஸ்காலர்ஸ் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைனா அடிக்கடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அக்ரஷன் பண்றதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட்டஸ நீங்க மாத்துனதுதான். இந்தியால ஃபெடரலிசம் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப வீக் ஆக்கிட்டீங்க. சென்ட்ரல்ல ஒரு கவர்ன்மெண்ட், ஸ்டேட்ல ஒரு கவர்ன்மெண்ட். இந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்ல ஸ்டேட்ஸ்க்கு இருக்கக்கூடியதுல சென்டர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப பெருசா தலையிட மாட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதே கம்ப்ளீட்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இல்லாம போயிடுச்சு. ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸையும் இவங்களால செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வரும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அவங்கள டீடைன் பண்ணிட்டனால பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறதே இல்லாம போயிடுச்சு. அப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன்ல சஸ்டெயின் பண்ண முடியாது. இந்தியா வந்துட்டு குளோபல் லெவல்ல அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில ரெப்யூட்டேஷன், பிகாஸ் வி ப்ரவுட்லி சே தட் வி ஆர் தி லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹியூமன் ரைட்ஸுக்கு வி ஆர் கிவிங் த வேல்யூ. ஆனா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கிடையாது. ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இது வந்துட்டு எக்ஸ்பிரஷன், இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல நீங்க கர்டைல் பண்ணி வச்சுட்டே இருக்கீங்க. யார நீங்க எலெக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்களோ, மக்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள் யார எலெக்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்காங்களோ அவங்களாலேயே பேச முடியல, which means லெஜிஸ்லேட்டர்னாலேயே பேச முடியுங்கிற பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது, அப்ப காமனா இருக்கக்கூடிய பப்ளிக் என்ன மாரியான வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. சோ அப்ப இது குளோபல் லெவல்ல இந்தியாவோட ரெப்யூட்டேஷன ரொம்ப இது பண்ற மாரி இருக்கு. பிளஸ் இந்த ஆர்டிக்கிள் எழுதினவரு நான் 2 ஸ்டெப் சொல்றேன். சென்டர் வந்துட்டு எடுக்கலாம். நார்மலா ஜம்மு அண்ட் காஷ்மீர மாத்துறதுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க பீப்பிள் கிட்ட போய் கான்வர்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லுங்க. ஜெனரலா இதே மாரி நெறைய தடவ மக்கள் கிட்ட போய் பேசணுங்கிறதுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, அவங்க நெறைய தடவ இவங்க கிட்ட வந்து பேசுறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது ஏன்னா நமக்குள்ள ஒரு மித்து கிரியேட் ஆயிடுச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்னாலே வந்துட்டு ரொம்ப அழகான இடம். பிளஸ் டெரரிசம் இருக்கும். இது எல்லாமே இருக்குங்கிற மாரி ஒரு மித். பட் வை பீப்பிள் ஆர் டூயிங் திஸ்? என்ன மாரி சிச்சுவேஷன் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது அவங்க கிட்ட கேட்டாதான் அவங்களோட குறை என்னன்னு தெரிஞ்சாதான் we can do it. நீங்க ஆனா இப்போதைக்கு என்ன பண்ணவே விட மாட்டீங்க, பேசவே விட மாட்டீங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க மக்களோட பேசுங்க. செகண்ட், யார் யாரெல்லாம் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸா வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாரும், ஏன்னா அவங்க தான் வாய்ஸஸ் ஆஃப் தி பீப்புள். ஏன்னா அந்த மக்கள் தான் இவங்க தான் எங்களை வந்துட்டு ஆளணும்னு சொல்லி ஓட் போட்டிருக்காங்க. அவங்கள ரிலீஸ் பண்ணி ஸ்டேட்ஹுட்ட ரீஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டிக்கிள் 370 அப்படிங்கிறது தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படிங்கிறதையே சொல்லுது. ஆனா எப்ப இந்த ஆர்டிக்கிள் 370யும் 35A நீங்க அப்ரோகேட் பண்ணீங்களோ, இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஹால்ட்டுக்கு வந்துருச்சு. நீங்க இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை நீங்க ரிமூவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இதை நாங்க ரிமூவ் பண்றதுனால அந்த ஸ்பெஷலா ஜம்மு அண்ட் காஷ்மீரை ட்ரீட் பண்றது அப்படிங்கிறது இல்லாம போயிடும். இந்த மக்களோட இந்தியாவோட கம்ப்ளீட்டா அவங்க இணைஞ்சிருவாங்க. கம்ப்ளீட்டா இன்டகிரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க இது பண்ணீங்க. ஆனா இந்த ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள எல்லாரையும் இணைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பொலிட்டிக்கலா இணைக்கணும், எக்கனாமிக்கலா இணைக்கணும், சோசியலா இணைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு இடத்துல இந்த எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டையும் நீங்க பார்க்கணும். சாரி, எமோஷனல் ஆஸ்பெக்டையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன எமோஷனல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஜமாலே அவங்களுக்கு இந்தியாவோட சேர்ந்து இருக்க விருப்பமா? இஸ் தட் மேக்கிங் தெம் ஹாப்பி? ஆனா நீங்க பண்ணிருக்க இந்த ஆர்டிகல் 370 ஸ்கிராப் பண்ணிருக்கிறதுனால நீங்க என்ன மாதிரி மக்கள் இந்தியாவோட சேர்ந்து வந்து ஹாப்பியா இருக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைச்சீங்களோ, அதுக்கு ஆப்போசிட்டான எஃபெக்ட் தான் வந்துட்டு இருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்றாருன்னா, நீங்க கண்டினியூஸா பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை டீடைன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு டெமோக்ரஸியா வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்கிற பவர் ஒரு எலெக்டட் மெம்பருக்கே இல்லைன்னா, அப்ப நார்மல் பர்சன் அதை எப்படி என்ஜாய் பண்ணுவார்னு ஒரு கொஸ்டின் வரும். பிளஸ் இந்த ஆகஸ்ட் 5 அன்னைக்கு நீங்க பண்ணது யாரோட கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் தி பர்த் டே ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஒரு ஆக்டிவிஸ்ட் பல்ராஜ் பூரி அப்படிங்கிறவர். சோ அப்ப அவரோட கோர் ஐடியா என்னவா இருந்தது அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பீஸ் வரவே வராது அன்டில்
ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பீப்புளோட டெமோக்ராட்டிக் ரைட்ஸை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணா மட்டும்தான். அப்ப இந்த ஸ்டேட்டுக்குன்னு சில ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. நீங்க அத முதல்ல மதிங்க. அத மதிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் உங்களோட சேர்ந்து கூட வர ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் இந்த இன்டகிரேஷனுக்கு எது ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு பல்ராஜ் பூரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவரோட புக்க காஷ்மீர் டுவர்ட்ஸ் இன்சர்ஜென்சி அப்படிங்கறதுல எழுதியிருப்பாரு அப்படின்னா, ஒரு பெர்சிஸ்டன்ஸா ஒரு பாலிசி இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னா அடிக்கடி கர்ஃப்யூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவங்களுக்கு ரைட் டு டெமோக்ரஸியே கிடையாது. பிளஸ் நிறைய தடவை அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை ஒரே பார்ட்டி ரூல் பண்ற மாதிரி, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, கான்ஃபரன்ஸ் பார்ட்டி தான் ரூல் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பார்ட்டியை டாமினேட் பண்ணுது. 1990s எலெக்ஷன்ஸ் எல்லாம் மேனிப்புலேஷன் பண்ணிருக்காங்கன்னு இருக்கும். அப்ப மக்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விரக்தி மாதிரி அவங்க, ஏன்னா சிவில் லிபர்ட்டிஸ் கிடையாது. ஒரு அப்போசிஷன் பார்ட்டி எது கவர்மெண்ட் பண்ணுதோ அது அகேன்ஸ்டா பேசும்போது அவங்கள ரொம்ப வளர விட மாட்டாங்க. நிறைய இடத்துல ஹியூமன் ரைட்ஸே வந்துட்டு வயலேட் பண்ணக்கூடியது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல, அப்ப இந்த மாதிரி டெமோக்ரஸியே நீங்க அவங்களுக்கு தடுக்கும் போது, இந்த டெமோக்ரஸி அவங்களுக்கு கொடுக்காததுனாலதான் இது ரொம்ப பெரிய பிளாக்கெடா இருக்கு. காஷ்மீரை எமோஷனலாவோ பொலிட்டிக்கலாவோ நீங்க இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹோப்லெஸ்னஸ், எப்பயுமே தன்னோட ஐடென்டிட்டி என்ன, ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் கிரியேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தனக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா யாருமே பண்ண. அப்ப எமோஷனலா நீ உங்களை இன்டகிரேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, மத்த இந்தியன் மக்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் நம்ம பேசலாம். நமக்கு இப்ப 5G இன்டர்நெட்டை கூட வந்துட்டு கொண்டு வந்துருவாங்க. நம்ம எல்லாருக்கும் 4G இன்டர்நெட் இஸ் ஆக்சசபிள். நம்ம எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம். நம்மளோட பிசினஸஸ் வந்துட்டு டெவலப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போதைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பண்ண முடியாது. ஏன்னா 4G இஸ் பேண்ட். இருக்கிறது 2G 3G 2G சர்வீசஸ் தான். அதை வச்சு அவங்களால எவ்வளவுக்கு பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். நான் எஜுகேஷன் எப்படி வந்துட்டு ஆன்லைன் எஜுகேஷன் சிஸ்டம் இப்ப நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு. அப்ப நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு மத்த ஸ்டேட்ஸுக்கெல்லாம் நீங்க எதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சர்வசாதாரணமா கிடைக்குதோ, அந்த சர்வசாதாரணமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள், பேசிக் நீட்ஸ் கூட யாருக்கு கிடைக்க மாட்டேங்குது? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல பொலிட்டிக்கலாவும் அவங்க டார்மெண்டா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள் மத்த இந்தியன் மக்கள் மாதிரி ஒரு எமோஷனலா இந்தியாங்கிற பற்றோ, இல்ல எமோஷனலா நம்மளோட இன்டகிரேட் பண்ணணும்னு நினைக்கிறதோ நடக்காத பாரு. சோ இத நீங்க முதல்ல ரியலைஸ் பண்ணுங்க. அவங்களுக்குன்னு தேவையான ஹியூமன் ரைட்ஸ குடுங்க. கண்டிப்பா வந்துட்டு என்ன ஆக ஆரம்பிச்சுரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிச்சுரும். பிளஸ் கவர்ன்மெண்ட் பண்றது சில விஷயத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நாட் சிமெட்ரிக் டு தி ஃபெடரலிசம். நம்ம ஃபெடரலிசம்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். தேர் இஸ் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஆனா நீங்க ஸ்டேட்டுக்குள்ள போய் அவங்க வந்துட்டு பண்ணக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் தப்பு தத்துன்னு ஸ்டேட்டோட பவருக்குள்ள நீங்க என்டர் ஆகும் போது அது நாட் அ பெர்ஃபெக்ட் ஃபெடரலிசம். அப்ப நீங்க பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு வருஷமா நீங்க பண்ணிருக்கக்கூடியது அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட வாய்ஸையே நீங்க ரைஸ் பண்ணவே விடவே இல்லை. யூ செட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வில் ஹேவ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஆனா அந்த இடத்துல அவங்க என்ன பேசணுங்கிறத யாருமே கேட்கவே இல்லையே. சோ அப்ப அந்த நீங்க எல்லாம் சொல்லும் போது ஆர்டிகல் 370 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரடிக்டரி அண்டர்ஸ்டாண்டிங், இவங்களுக்குன்னு தனி பிளாக், தனி கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது அப்படிங்கறதே ஏசிமெட்ரிக்கா இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு ரெகக்னைஸ் பண்ணும். அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி, நம்ம எப்படி தமிழ் மட்டும்தான் நாங்க படிப்போம், ஹிந்தி நம்ம வந்துட்டு எங்களுக்கு திணிக்க வேணாம்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி சில விஷயம் அவங்களுக்கு திணிக்கப்படுது. சோ அப்ப அந்த திணிக்கப்படும் போது அது என்னதான் ஆகும்? விரக்தி தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அவங்களோட ஐடென்டிட்டியை நீங்க ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ஏன்னா இதை ரெகக்னைஸ் பண்ணீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிட்ட எக்கச்சக்கமான பொட்டன்ஷியல் இருக்கு. ஜியோகிராபிக்கலா இருக்கட்டும், எத்னிக்கா இருக்கட்டும், ரிலீஜியஸ் டைவர்சிட்டியா இருக்கட்டும், எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணாம நீங்க விடுறதுனால என்னதான் பிரச்சனை வருதுன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் உங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி நமக்கு இது பாரமா இருக்கே, இந்த ஸ்டேட் ரொம்ப பாரமா இருக்கேங்கிற மாதிரி அவங்கள ஒரு லயபிலிட்டி மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. சோ அப்ப நிறைய பவர்ஸை டிவால்வ் பண்ணுங்க. எதுக்கு சென்ட்ரை இவ்ளோ பவர்ஸை வச்சிட்டு இருக்கீங்க? டெவல்யூஷன் பண்ணும் போதுதான் கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். லோக்கல் கவர்மெண்ட்ஸோட பிரசன்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிக்கும். அப்ப கிரேட்டர் டெவல்யூஷன் ஆஃப் பவர் எங்க நடக்கணும்? ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயே நடக்கணும். மத்த ஸ்டேட்ஸ்ல நடக்கிற மாதிரி. சோ
பிளஸ் நீங்க டெவால்வ் பண்ணும்போது நீங்க அதுல சில செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் மத்த இடத்துல வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வைக்கும் போதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபெடரல் டெமோக்ரஸியா இருக்கும். சோ அப்ப நம்ம இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நிறைய வந்துட்டு கேப் கிரியேட் பண்ணிட்டீங்க இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்னால அப்ரோகேட் பண்ணதுனால. அப்ப இப்ப வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேப்பை வந்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி ஆகணும். இவங்களை இன்க்ளூசிவா கொண்டு வரணும். இவங்களையும் இந்தியாக்குள்ள சேர்க்கணும் அப்படிங்கிற போது நீங்க நிறைய பிரிட்ஜஸ் பில்ட் பண்ணி ஆகணும். மல்டி லேயர்டா இன்ஸ்டிடியூஷனலைஸ் டீசென்ட்ரலைசேஷன் கொண்டு வரணும். யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தி டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இதெல்லாம் வரணும். ஆனா இது எல்லாமே வந்துட்டு ஆகஸ்ட் 5, 2019க்கு அப்புறமாட்டி இது எதுவுமே இந்த மக்களுக்கு கொடுக்கப்படுறதே கிடையாது. கான்ட்ரடிக்டரியா இருக்கிறதுனால நீங்க எதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே நடக்க முடியாம இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் subscribe to Conquer IAS. Thank you. And you can follow us in Conquer IAS Telegram channel as well as Facebook channel. Thank you.